ஹாய் ஹோமோசேப்பியன்ஸ். இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் குறை பிரசவத்தில் பிறக்கிறார்கள் என்றால் நம்புவீர்களா? What? ஆம், குறை பிரசவத்தில் தான் பிறக்கிறார்கள். நம்முடைய மனித குரங்கு மூதாதையர்கள் 4 கால்களை கொண்டு நடக்கக்கூடிய பெரிய உடல் மற்றும் சிறிய தலையை கொண்ட உயிரினமாக இருந்தார்கள். ஆனால் ஹோமோசாப்பியன்ஸ் அறிவு புரட்சியின் காரணமாக மூளையின் எடை அதிகரித்துக் கொண்டிருந்தது. அதே சமயம் நேராக நிமிர்ந்து நடந்து செல்வதற்கு அவர்களுக்கு இடை குறுகலானவையாக இருக்க வேண்டியிருந்தது. இதன் காரணமாக அவர்களின் பிறப்பு பாதை குறுகியது. ஆனால் குழந்தைகளின் தலைகள் அப்போதுதான் மென்மேலும் பெரிதாகிக் கொண்டிருந்தன. குழந்தை பேரின் போதான மரணம் மனிதகுல பெண்களுக்கு ஒரு மாபெரும் ஆபத்தாக உருவெடுத்தது. உரிய காலத்துக்கு முன்னதாகவே பிரசவித்த பெண்கள் அதிக அளவில் பிழைத்துக் கொண்டதோடு அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கும் விதத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தனர். ஏனெனில் முன்னதாகவே பிறந்த ஒரு குழந்தையின் மூளையும் தலையும் சிறியதாகவும் வளைவுத்தன்மையோடும் இருந்தன. எனவே உரிய காலத்துக்கு முன்னரே பிரசவம் நிகழ்வதை இயற்கை தேர்வு செயல்முறை விரும்பியது. அந்நிலையில் குழந்தைகளின் உடலில் முக்கிய மண்டலங்கள் இன்னும் முழுமையாக வளர்ச்சியடையாமல் இருக்கின்றன. பிறந்தவுடன் ஒரு குதிரை குட்டியால் எழுந்து நடக்க முடியும். பிறந்து ஒரு சில வாரங்களிலேயே ஒரு பூனை குட்டி தன் தாயை விட்டு தனியே தீவனம் தேடி போய்விடுகிறது. ஆனால் மனித குழந்தைகள் செயலற்றவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் பல ஆண்டுகள் தங்களுடைய பராமரிப்புக்கும் பாதுகாப்பிற்கும் கல்விக்கும் பெரியவர்களை சார்ந்துள்ளனர்.